திருப்பூரில் ஒரு வரதட்சணை கொடுமை நடந்திருக்கு. அந்த பொண்ணு வந்து 300 சவரன் நகையை வரதட்சணையிலேருந்து வேணான்றானு. அவங்க என்ன, நான் 500 சவரன் நான் போடுறேன், மாப்பிள்ளை என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறேன்னு தெரியல, ஒன்றும் 500 சவரன் நான் போடுறேன், பொண்ணு தரேன், 5000 கூட ஃப்ளைட் தரேன், ஏரோப்ளேன் தான், ட்ரெயின் கூட தரான்றாங்க. அந்த வார்த்தை யாருக்கு கொடுக்குது? பெண்ணு வீட்டுக்காரன் வந்து அவ்வளோ கோடி சொத்துருவா இருந்தவன், இன்கம் டேக்ஸ் அவங்க வீட்டு ரைட்டு போகிறதுக்கு காரணம் என்ன? அவங்க வீட்டை ரைட்டு போனதில்ல. 300 பவுன் நகை கொடுக்குறவன் 500 பவுன் போடுறதுக்கு 300 பவுன் குத்தாச்சு, 200 பவுன் பெண்டிங் இருக்குது. அப்போ அந்த 300 பவுனுக்கு வந்து உடைய இன்கம் டேக்ஸ் ரைட்டு போனான் இல்லையா? அவன் எவ்வளோ பேர் கோடி சொல்லாத இருக்கட்டும். நம்ம சாதாரணமாக வந்து ஒரு தொழிலாளி கூட என்னால் முடிஞ்சது ஒரு 10 சவரம் 20 சவரம் தான் போட முடியும், அதிகபட்சம் 50 சவரம் தான் போட முடியும், அவ்வளோதான். நீ வந்து சி மினிஸ்டர் ஆகலாம், நீ ஹோம் மினிஸ்டர் ஆகலாம், அவங்க கூட அந்த அளவுக்கு போட மாட்டாங்க. இப்போ நீ அந்த அளவுக்கு நீ 500 சவரம் ஏன் போடுறேன்னு சொன்னேன். அவன் மாப்பிள்ளை என்ன பண்ணால், எனக்கு 300 சவரம் போட்டால் இன்னும் 200 சவரம் வரல, குடும்பப்படுத்துகிறான். அந்த 200 சவரம் அவனால் போட முடியல. அது ஏன் நீ இது பண்ணுற? ஏன்னா நகையே போட முடியாது, சொல்லியிருக்கலாம். நீ 500 சவரம் போகிறேன், கார் தரேன், பைக் தரேன், பொண்ணை கொடுக்குறேன்னு சொல்லி ஏன் அவ்வளோ கொடுத்து ஏன் பண்ணுறேன்? இல்லாதவனை கூட கொடு, அவன் நகையே கேட்க மாட்டான். நகையே தேவைங்க, பொண்ணை கொடுத்தா போதும். அவன் தாராளமாக பணம் நம்ம பார்த்து சம்பாதிக்கிறது, பணம் வந்து நம்மளும் சம்பாதிக்கிறது, நம்மளாம் பார்த்து பணம். நீ 500 பவுன் ஒன்று, மாப்பிள்ளை வீட்டார் வந்து 500 பவுன் தான் எதிர்பார்த்தாங்க, பொண்ணை எதிர்பார்க்கல. பொண்ணு நல்லா வாழமா போகணும், அவங்க பொண்ணை எதிர்பார்க்கல, பணம் தான் நகை தான் எதிர்பார்த்தாங்க. அவள் பொண்ணோடைய வாய்க்கு அவங்க எதிர்பார்க்கல.